நான் காலேஜ் படிச்ச காலத்துலேருந்தே வந்து பெரம்பூர்ல தான் இருக்கேன். இப்பயும் வந்து அம்மா வீட்டில் நார்த் மெட்ராஸ் தான். உள்ளே வரும்போதே அவ்வளோ வைபாக இருக்கும். நார்த் மெட்ராஸ் தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பட் இன்னைக்கு உள்ளே நுழையும் போதே வந்து அவ்வளோ ஹாண்டிங்காக அவ்வளோ ஸ்கேரியாக இருக்குது நம்ம ஊரை பார்க்குறதுக்கு. ஏன்னா நேற்று நைட்டு நம்ம ஆம்ஸ்ட்ராங் சாரோட நியூஸ் கேட்டதுலேருந்து இன்னைக்கு காலையில் விடிஞ்ச உடனே சென்னையை பார்க்கவே வந்து அவ்வளோ ஸ்கேரியாக இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு தலைவர், ஒரு தேசிய கட்சியோட தலைவர் அசால்ட்டாக ஒரு 6 பேர் வந்து வெட்டி போட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த தைரியம் எங்கேருந்து வந்தது? ஆல்ரெடி அவர் இழந்தாச்சு, அதுவே அநியாயமான விஷயம் மனசு பதறுது. அடுத்தது என்ன தோணுதுன்னா, இதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டு இந்த ஒரு 6 பேரை கூட்டு வந்து கொடுப்பாங்கல்ல, நியூஸ்ல எல்லாம் காட்டுவாங்கல்ல, அந்த 6 பேராவது நிஜமாவே வெட்டின 6 பேர் தானா, இல்ல யாரையாவது கூட்டு வந்து சரண்டர் பண்ண வைப்பாங்களா அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு பயமா இருக்கு. எப்படி நம்புறது? நீங்க அரெஸ்டே பண்ணா கூட இவங்க தான் வெட்டியிருப்பாங்கன்னு எப்படி நம்புறது? ஏன்னா சும்மா ஒரு கோவத்துல அப்படியே வெட்டிட்டு போனா அது வேற, அதுவே தப்பு, அது வேற கதை. பட் இவ்வளோ கோல்டு மர்டரு, இவ்வளோ பிளான் பண்ணி பெரிய ஆட்கள் இல்லாம